வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இதற்கு முந்தைய பதிவில் நம்ம 6ஆம் வகுப்புக்கு உரிய சமூக அறிவியல் பாடம் புவியியல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வரி வினாக்கள் பற்றி பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம். பொதுவாக சமவெளிகள், மலைகள், பீடபூமிகள், பள்ளத்தாக்குகள் இதையெல்லாம் நம்ம எதை வச்சு குறிப்போம் அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து அது பெற்றிருக்கக்கூடிய உயரத்தை வச்சு தான் கணிப்பாங்க. கடல் மட்டத்திலிருந்து 200 மீட்டருக்கு குறைந்ததுக்கு பேர் சமவெளி. 600 மீட்டருக்கு மேல் இருந்தால் அதை நம்ம மலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சில முக்கியமான மலைத்தொடர்களை பார்க்கலாம். ஆசியா கண்டத்தில் இமயமலை, ஆப்பிரிக்காவில் கிளிமஞ்சாரோ, வட அமெரிக்காவில் ராக்கி மலைத்தொடர், தென் அமெரிக்காவில் ஆண்டிஸ் மலைத்தொடர், ஐரோப்பாவில் ஆல்ப்ஸ் மலைத்தொடர், ஆஸ்திரேலியாவில் பெரிய அளவில் மலைப்பகுதிகள் இல்லைனாலும் அங்கே இருக்கக்கூடிய உயரமான மலைப்பகுதி கோசியஸ்கோ. இந்த தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் தான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக பெரிய மலைத்தொடர். எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரம் 8848 மீட்டர். சர்வதேச மலைகள் தினம் என்னைக்கு கொண்டாடப்படுதுன்னா டிசம்பர் 11. வன் சரிவு கொண்டவை மலைகளும் பீடபூமிகளும். உலகின் கூரை என்று சிறப்பிக்கப்படும் பீடபூமி திபெத் பீடபூமி. பீடபூமி என்பதற்கு மேசை நிலம் அப்படின்னு பொருள். இந்தியாவில் உள்ள முக்கியமான பீடபூமி சோட்டா நாகபுரி பீடபூமி. இந்த சோட்டா நாகபுரி பீடபூமிக்கு கனிம வளத்தின் கனமகுடம் அப்படின்னு இன்னொரு சிறப்பு பெயரும் உண்டு. பீடபூமி பகுதியில் நடைபெறக்கூடிய தொழில் என்ன அப்படின்னா சுரங்கத் தொழில், கனிமங்களை வெட்டி எடுத்தல். தென்னிந்தியாவில் உள்ள பீடபூமியின் பெயர் தக்காண பீடபூமி, முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடியது. சோட்டா நாகபுரியில் கிடைக்கக்கூடிய கனிம வளம் என்னன்னா இரும்பு தாது. பசிபிக் கடலினுடைய பரப்பளவு 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். அமேசான் காடுகள் காணப்படும் கண்டம் தென் அமெரிக்கா கண்டம். புவியின் ஆழமான பகுதி அப்படின்னா அது கடல்களில் தான் இருக்கும், பெருங்கடல்களில் தான் அமைஞ்சிருக்கும். எல்லா கடல்கள்லையும் இருக்கக்கூடிய ஆழமான பகுதிகளை என்னென்னு பார்த்துடலாம். இந்த பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான அகழிக்கு பேர் மாரியானா அகழி. இதனுடைய ஆழம் 10,994 மீட்டர். அந்த பவர் போடுற இடத்துல நம்ம மைனஸ் அப்படின்னு போட்டிருப்போம். மீட்டர் மைனஸ் போட்டிருந்தது அப்படின்னா அது கடலினுடைய ஆழத்தை குறிக்கும் குறியீடு. இந்த மாரியான அகழி எதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா பசிபிக் கடலில் அமைஞ்சிருக்கு. உலகத்தினுடைய மொத்த நீர்ப்பரப்பில் பசிபிக் பெருங்கடலினுடைய பரப்பளவு மட்டுமே 47%. எஞ்சியது தான் மற்ற கடல்களினுடைய பரப்பளவு. கடலின் ஆழத்தை குறிக்கும் குறியீடு இதுதான், மீட்டர், உங்கள் பவரில் மைனஸ். நெருப்பு வளையம் எனப்படுவது பசிபிக் பெருங்கடல். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த பசிபிக் பெருங்கடலை சுற்றியுள்ள பகுதிகளில் அடிக்கடி எரிமலைகள் ஏற்படும். அதனால் அந்த பகுதிக்கு நெருப்பு வளையம்னு பேர். பசிபிக் கடல் என்று பெயரிட்டவர் ஸ்பெயின் நாட்டு மாலுமி ஃபெர்டினாண்ட் மகல்லன். பசிபிக் என்பதன் பொருள் அமைதி. அலைகள் அதிகமில்லாத கடல் என்பதால் இந்த பசிபிக் கடலுக்கு அமைதி கடல்னு பேர் வந்தது. அட்லாண்டிக் கடலினுடைய பரப்பளவு 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதனுடைய வடிவம் எஸ். மேப்பில் நம்ம பார்த்தா கூட அந்த பரப்பு எஸ் போன்ற ஒரு வடிவத்தில் தான் இருக்குது. அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்தியதரை கடலையும் இணைக்கக்கூடியது ஜிப்ரால்டர் நீரிணைப்பு. அட்லாண்டிக் கடலின் ஆழமான பகுதி போர்ட்டோரிக்கோ. அங்கே இருக்கக்கூடிய மில்வாக்கி அப்படிங்கிற அகழி தான் அந்த அட்லாண்டிக் கடலினுடைய ஆழமான பகுதி. 8600 மீட்டர் அதனுடைய ஆழம். இந்திய பெருங்கடலின் பரப்பு 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைப்பது மலாக்கா நீர்ச்சந்தி. இப்போ நம்ம பார்க்குறது இணைக்கக்கூடியது. இதே நேரம் கடல்கள் பெருங்கடல்களை பிரிக்கக்கூடியதும் இருக்குது. வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைப்பது பாக் நீர்ச்சந்தி.
இப்போ இதெல்லாம் வந்து இந்த டிகிரி கால்வாய்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பிரிக்கக்கூடியது. 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது. 7 டிகிரி இல்லை, அடுத்தது 8 டிகிரி தான். 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவுகளையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவுகளையும் மினிக்காய் தீவுகளையும் பிரிக்கிறது. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிறது. இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி ஜாவா அகழி, அதனுடைய ஆழம் 7.725 மீட்டர். தென் பெருங்கடலின் ஆழமான அகழி தென் சாண்ட்விச் அகழி. தென் பெருங்கடலினுடைய அமைவு 60 டிகிரி தென் அச்சம். ஜப்பான்லேருந்து கலிஃபோர்னியாவுக்கு நம்ம போகணும்னா நம்ம பசிபிக் கடல் வழியாக தான் பயணம் செய்யணும். ஆர்க்டிக் பெருங்கடலின் பரப்பு 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். வடதுருவம் ஆர்க்டிக் கடலின் மையத்தில் இருக்கிறது. இதன் ஆழமான பகுதி யுரேஷியன் தாழ்நிலம் 5.449 மீட்டர். அதிகமான மழை பெறும் பகுதி மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மவுசின்ராம் அப்படிங்கிற பகுதி. குறைவான மழை பெறும் பகுதி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் அப்படிங்கிற பகுதி தான் குறைவான மழையை பெறுகிறது. இத்தோடு புவியியல் சார்ந்த ஒருவரி வினாக்கள் முடிஞ்சு போயிடுச்சு. 6ஆம் வகுப்பில் இருக்கிற முதல் பருவத்திலிருந்து. அடுத்தது 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அடுத்த பாடம், அதாவது தமிழ் பாடம் பார்க்கலாம். இடையிடையே கலந்து சமூக அறிவியலும் தமிழுமாக பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அடுத்தது தமிழ் பாடம் பதிவேற்றம் செய்கிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்காமலே நான் படித்து உங்களுக்காக எழுதியே தந்துட்டேன். இதை நான் பிடிஎஃபாக கூடிய விரைவில் நான் உங்களுக்கு மாற்றி தர்றேன். டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.